நீ மொபைல் ஃபோன் வச்சிருக்கிறல்ல, போய் வாங்கியிருக்கிறல்ல கடையில், லாவா ஃபோன் என்ன விலை, சாம்சங் என்ன விலை? கிட்டத்தட்ட 5000 டிஃப்ரெண்ட் இருக்குது சார். இருக்குமா? ரைட்டு. இப்போது நான் சாம்சங் சப்ளை பண்ணுறேன், மாலதி லாவா சப்ளை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோ. நான் 10,000 கோட் பண்ணுறேன், மாலதி 10,500 கோட் பண்ணுறாங்க. எனக்கு எவ்வளோ லாபம், மாலதி எவ்வளோ லாபம்? பொருளோட தரம் விலை வித்தியாசம் இவ்வளோ இருக்குன்னு சொன்னல. ஆனால் நாங்கள் 2 பேருமே 100 வித்தியாசத்துக்கு தான் கோட் பண்ணியிருக்கோம். தான்சானியா பருப்பு மாதிரி தான். அதே தான். அப்போ இவங்களுக்கு என்ன லாபம், எனக்கு என்ன லாபம்? ஸோ இந்த லாவா ஃபோனை சப்ளை செய்யக்கூடிய இந்த மாலா சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஒரு ஃபோனுக்கு 6000 லாபம். ஒரு ஃபோனுக்கு. சாம்சங் சப்ளை பண்ணக்கூடியவர்களுக்கு ஒரு ஃபோனுக்கு 1500 லாபம். ஒரு ஃபோனுக்கு 6000 லாபம் சம்பாதிக்கக்கூடிய நிறுவனம் எவ்வளோ லஞ்சம் தர முடியும்? 1500 சப்ளை பண்ணுறவனும் லஞ்சம் கொடுப்பான். கொடுக்கலன்னா கவர்மெண்ட்டில் ஒன்றும் நடக்காது. அவன் கொஞ்சமாக கொடுப்பான். ஒரு ஃபோனுக்கு 6000 30,000 ஃபோனுக்கு எவ்வளோ? 18 கோடி இல்லையா? ஸோ இந்த டெண்டரை இறுதி செய்யக்கூடிய அதிகாரிகள் இந்த FCC சர்டிஃபிகேஷன் இல்லைன்ற ஒரே காரணத்துக்காகவே இந்த மாலா சூப்பர் மார்க்கெட்டோட ரிஜெக்ட் பண்ண முடியும். இன்னொன்று, நான் ஏற்கனவே சொன்னது போல் மாலா சூப்பர் மார்க்கெட்டு செல்பேசி சப்ளை பண்ணக்கூடாது என்றெல்லாம் யாரும் சொல்லக்கூடாது. தொழில் யார் வேணாலும் அவங்க பேர் சூப்பர் மார்க்கெட்டுன்னு வச்சிருந்தாலும் அவங்களால மொபைல் ஃபோன் சப்ளை பண்ண முடிச்சா பண்ணட்டும். பட் FCC சர்டிஃபிகேஷன் இல்லை. வாட் இஸ் த ப்ரைஸ் டிஃபரன்ஸ்? பட்